Tamil High Speed 120 words per minute. February 2011. Code number of question paper 233. Speed number 31. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து என் உரையை தொடங்குகின்றேன். சிறந்த முறையில் ஆட்சி செய்து தமிழகத்தில் அரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பேரியக்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் செயலாற்றி வரும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மனுக்கள் குழுவின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களை நான் ஆய்வு செய்கின்ற போது எல்லா மாவட்டங்களிலும் சாலைகள் 4 வழி சாலைகளாகவும் 2 வழி சாலைகளாகவும் மிகவும் அற்புதமாக அமைக்கப்பட்டிருப்பதை நான் காண முடிந்தது. இதனை பல்வேறு கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராட்டினார்கள், பொது மக்களும் பாராட்டுகிறார்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சியை அந்நாட்டின் சாலை கட்டமைப்பு வசதிகளை கொண்டே கணக்கிட முடியும் என்று கூறுவார்கள். பெருகி வரும் வாகன போக்குவரத்தை கருத்தில் கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப வசதிகள் அமைய வேண்டும் என்பதற்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்திருப்பதை இந்த நேரத்தில் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் மற்றொன்றையும் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். கடந்த 2½ ஆண்டு காலத்தில் சுமார் 7000 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலைகள் போடப்பட்டுள்ளன என்பதையும், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 18 பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன என்பதையும் உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகின்றேன். மேலும் சாலைகள் மற்றும் பாலங்களின் தரமும் முன் எப்போதும் இருந்திராத அளவுக்கு உலக தரத்தில் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசை பாராட்டுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேண்டுகோளையும் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர ஆசைப்படுகிறேன். தற்போது கிராமப்புற சாலைகளை பராமரிக்கும் பணியினை உள்ளாட்சி துறை செய்து வருகிறது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி, ஊராட்சி ஒன்றிய நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை கொண்டு சாலை பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே உள்ளாட்சி துறைக்கு பல பொறுப்புகள் உள்ளதால் பணி பளு காரணமாக சாலை மேம்பாட்டு பணிகள் தாமதம் அடைகின்றன என்பதை நான் அமைச்சரின் கனிவான கவனத்திற்கு கொண்டுவர கடமைப்பட்டுள்ளேன். இந்த தாமதத்தை போக்கும் வண்ணம் கிராம சாலைகள் பராமரிப்பு பணியினை நெடுஞ்சாலை துறையிடம் விரைவில் ஒப்படைப்பது சால சிறந்ததாக அமையும் என்ற என்னுடைய யோசனையை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக, ஆதி திராவிடர் குடியிருப்புகளின் இணைப்பு சாலைகளை செப்பனிடுவதற்கு ரூபாய் 100 கோடி செலவில் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக இந்த ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இருப்பினும் என்னுடைய தொகுதியில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட பணிகளே இன்னமும் முடிவடையவில்லை என்பதை வருத்தத்துடன் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்தியாவில் குடிசைகளே இல்லாத அளவிற்கு வீடுகளை கட்டுவதற்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவித்திருப்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அறிவர். இது தொடர்பாக நான் ஒரு வேண்டுகோளை இந்த மாமன்றத்தின் வாயிலாக முன்வைக்க விரும்புகிறேன். சாலைகளை அரசு விரிவுபடுத்தும் போது சாலையோரங்களில் வசிக்கும் சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குடிசைகளை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள்.
எனவே அவர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் வீடுகளை ஒதுக்கிட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். ஸ்டாப்.